ஓகே. ஸோ, அ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு லாங்குவேஜ்க்குள்ள போகப் போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா? ஸோ, நம்ம இந்த ப்ரோகிராமோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். ஸோ, HTML பத்தி படிக்கப் போறோம். HTML பத்தி படிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ, நம்ம இப்ப HTML பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின். நம்ம ஃபர்ஸ்ட் ஓரியன்டேஷன் டாக்ல ஒரு இந்த HTML, CSS அப்புறம் JavaScript இது 3யும் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு பில்டிங்க வச்சு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்திருப்போம். ஸோ, அதுல HTML அப்படிங்கிறது எத பேஸ் பண்ணி இருக்கும்? அந்த ஒரு பில்டிங் பார்ட்ல. நம்ம எத பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிளா சொன்னோம்? HTML. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? டெவலப்மென்ட். இல்ல நான் கேட்கிறது வந்து அ பில்டிங்ல 3 டைப். ஸோ, ஒண்ணு HTML, ஒண்ணு CSS இந்த மாரி விஷயங்கள், JavaScript அப்படின்ற மாரி ஒரு 3 விஷயங்கள். ஸ்ட்ரக்சர். ஸ்னேகா கரெக்ட். ஸோ, ஒரு பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர நம்ம HTML அப்படின்ற மாரி சொல்லலாம். ஸோ, அப்போ CSS என்னன்னு சொல்லுவோம்? அண்ட் JavaScript என்னன்னு சொல்லுவோம்? என்ன மாதிரி விஷயங்களுக்காக JavaScript நம்ம எக்ஸாம்பிளா சொல்லலாம்? அது ஞாபகம் இருக்கா யாருக்காவது? அட்ராக்டிவ். ஓகே. டெக்கரேட்டிங். CSS டிசைன். கரெக்ட். ஸோ, இது எல்லாமே வந்து டிசைனிங்ல வரும். விச் மீன்ஸ் ஸ்டைல் அப்படின்னு வச்சுக்கலாம் CSSக்கு. அப்போ JavaScriptக்கு? JavaScript ஆக்ஷன். கர்னல் G. கரெக்ட். ஸோ, JavaScript வந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன்ஸ். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ ஆட்டோமேட்டடா ஏதாவது நம்ம வைக்கலாம். லைட்டிங், ஃபேன் அந்த மாதிரி. இல்ல ஸ்விட்ச் போட்டா அந்த கரண்ட் பாஸ் ஆகி ஃபேன் ஓடும். ஸோ, இந்த மாரி சம் ஆக்ஷன்ஸ் மூலியமா நம்மளோட அந்த ஹவுஸ வந்து இன்னும் மோர் அட்ராக்டிவா மாத்துறது. ஓகே. யாஹ்! ஓகே. எல்லாரும் ஞாபகம் வச்சிருக்கீங்க. மேபி ஞாபகம் இல்லாதவங்க ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ நம்ம HTMLக்குள்ள போலாம். ஸோ, அ HTMLக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ, அது என்ன மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தோம்ல, ஒரு பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது HTML. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம் அப்படின்ற மாரி பார்த்தோமா? ஸோ, அதுதான் ஒரு பில்டிங் இப்போ ஓகே. இப்போ நமக்கு ஒரு பில்டிங்ல ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர பில்ட் பண்றதுக்கு என்னென்ன தேவை? நமக்கு என்னென்னலாம் தேவையா இருக்கும்? இல்லன்னா ஒரு வீடு இருக்கு அப்டின்னா, அந்த வீட வந்து இப்போ நம்ம டிசைன் பண்றோம் அப்டின்னா, நம்ம சில விஷயங்கள் முக்கியமா வந்து இருக்கணும் அப்டின்ற மாரி ஒண்ணு இருக்கும்ல. அதெல்லாம் என்னென்ன விஷயங்கள்? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள சொல்லுங்க. ஒரு வீடு கட்டுறோம். அந்த வீடுல இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்டின்றது என்னென்ன? ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும்னா, மெயின் டோர் அப்டின்னு வச்சுக்கலாம். சாண்ட் ஓகே. செங்கல் வேணும். ஸ்டீல் ஓகே. சிமெண்ட், வாட்டர் யாஹ்! ஓகே. ஸோ இது எல்லாமே வச்சு நம்மளால வந்து ஒரு வீட கட்ட முடியும். அதே மாதிரி அந்த வீடுல இப்போ ஒரு வீடு இருக்கு அப்டின்னா, முக்கியமா என்னென்ன இருக்கும்? ஒரு ஹால் இருக்கும். மினிமம் ஒரு பெட்ரூமாவது இருக்கும். ஒரு ரூம். அதுக்கப்புறம் ஒரு டாய்லெட் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கிட்சன் அண்ட் சாமி ரூமு அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் வேணும்னா பால்கனி மாரி ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அங்கங்க இருக்க இடங்கள். நம்ம இந்த வீட்ல பேசிக்கா இதெல்லாம் இருக்கும். எல்லார் வீட்லயும்.
கரெக்ட்டுங்களா? ஸோ, இப்போ வாசப்படி இங்க தான் இருக்கணும். ஒரு ரூம் நம்ம இங்க வச்சுக்கலாம். அதாவது என்கிட்ட இப்போ ஒரு பெரிய இடம் இருக்கு. அந்த இடத்துல நான் இந்த இடத்துல என்னோட வாசப்படிய வைக்கப் போறேன். இந்த இடத்துல என்னோட ஃபர்ஸ்ட் ரூம் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ரூம தாண்டி என்னோட 2வது ரூம் இருக்கும். 2வது ரூம் பக்கத்துல கிச்சன் இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் சென்டரா ஒரு ஹால் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்தந்த ரூம பொசிஷன் பண்ணி வைப்போம். எது எது எங்க இருக்கணும் அப்படின்ற மாரி நம்ம பிளான் பண்ணி அந்த பில்டிங்க கட்டுவோம். ஸோ அது அப்போ நம்ம ஃபுல்லா கட்டி முடிக்கும்போது எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு பிரசன்டேஷன நம்ம வந்து கடைசியா குடுப்போம். நம்மளோட வீட ஃபுல்லா பிளான் பண்ணி, கரெக்ட்டா எது எது எங்க இருக்கணும், எப்படி இருக்கணும், அது எல்லாமே பிளான் பண்ணி, பில்ட் பண்ணி கடைசியா நம்ம பார்க்கும்போது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். எது எது எங்கெங்க இருக்கணுமோ, அது அது அங்கங்க இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ அதே மாதிரி இங்கேயும் இந்த மார்க்அப் லாங்குவேஜும் என்னன்னா, ஒரு ஒரு இங்க வந்து அங்க வந்து நம்ம பில்டிங்க ஒரு எக்ஸாம்பிளா பார்த்தோமா, இங்க ஒரு டாக்குமெண்ட் ஓகேங்களா? ஸோ ஒரு டாக்குமெண்ட்டோட ஸ்ட்ரக்சர், அப்புறம் அதோட பிரசன்டேஷன். பிரசன்டேஷன் அப்டின்னா, எது எது எங்கெங்க இருக்கணும், எது எப்படி இருக்கணும். ஸோ அந்த பிரசன்டேஷன சொல்றது தான் வந்து இந்த மார்க்அப் லாங்குவேஜ். ஓகேங்களா? ஸோ ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. அதோட ஸ்ட்ரக்சர், அப்புறம் அதோட பிரசன்டேஷன். அது எப்படி இருக்கணும்? எங்கெங்க என்னென்ன விஷயங்கள் இருக்கணும்? அப்படின்றத சொல்றது. ஓகேங்களா? இப்போ அங்க நம்ம இப்போ இப்ப திருப்பி நம்ம பில்டிங்க்கு போலாம். ஸோ இப்ப பில்டிங்ல எது எது எங்கெங்க இருக்கு. ஓகே. ஸோ அதெல்லாம் நம்ம பில்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி சொன்ன மாரி ஸ்டீலு, வாட்டரு, அப்புறம் செங்கல், ஸோ இந்த மாரி விஷயங்கள், சிமெண்ட் இதெல்லாமே வேணும். நம்ம அதெல்லாம் கட்டுறதுக்கு. ஸோ அப்போ இங்க மார்க்அப் லாங்குவேஜ்ல என்ன வேணும்னா, நமக்கு ஒரு கோட் வேணும். இல்லன்னா வந்து அதாவது டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டேக்கையோ, இல்ல அந்த கோட யூஸ் பண்ணி தான், இங்க நம்மளால அந்த பிரசன்டேஷன கொண்டு வர முடியும். பில்ட் பண்ண முடியும். இந்த மார்க்அப் லாங்குவேஜ்ல. ஓகேங்களா? ஸோ இந்த மார்க்அப் லாங்குவேஜ்ல ஒரு 3 டைப் இருக்கு. ஒண்ணு எக்ஸ்எம்எல். எக்ஸ்எம்எல் அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு மார்க்டவுன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது HTML. இப்போ எக்ஸ்எம்எல் அப்படின்னா, நம்ம மெயினா இதுல ஃபோக்கஸ் பண்ண போறது HTML. பட் எக்ஸ்எம்எல், மார்க்டவுன்னா என்னன்னு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? எக்ஸ்எம்எல் அப்படின்னா என்னன்னா, இது இதுவும் ஒரு மார்க்அப் லாங்குவேஜ் தான். ஸோ அதோட டைப் தானே. ஸோ ஒரு ஒன் ஆஃப் த மார்க்அப் லாங்குவேஜ். இந்த எக்ஸ்எம்எல்ல வந்து சேம் அதே அந்த ஒரு இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதுக்குன்னு சொல்லிட்டு அந்த டேக் நான் சொல்லியிருந்தேன்ல ஆல்ரெடி. டேக்க யூஸ் பண்ணி நமக்கு தேவையான விஷயங்கள அந்த டாக்குமெண்ட்ல பிரசன்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டேக் அப்படிங்கிறது இந்த எக்ஸ்எம்எல்லையும் இருக்கும். ஆனா, அந்த டேக் வந்து நமக்கு ஏத்த மாதிரி நேமிங் வச்சுக்கலாம். அந்த டேக்குக்கு. இப்ப எக்ஸாம்பிள் ஹெட்டிங், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், பேராகிராஃப் இந்த மாதிரி அந்த டேகுக்கு நம்ம நேம் வச்சுக்கலாம். இப்போதைக்கு டேக்னா சும்மா ஒரு ஒரு வேர்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இன்னும் டேக்னா என்ன அப்படின்ற மாரி இன்னும் பின்னாடி பார்க்கலாம். பட் இப்போதைக்கு ஒரு சும்மா ஒரு வேர்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ்எம்எல்ல ப்ரீ டிஃபைன்டா எந்த டேகும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ப்ரீ டிஃபைன்ட்னா இப்போ நமக்கு என்ன டேக் வேணுமோ அத நம்மளே வந்து கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த எக்ஸ்எம்எல்ல. ஓகேங்களா? ஸோ அது எக்ஸ்எம்எல். அண்ட் மெயினா இந்த எக்ஸ்எம்எல் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, டேட்டாவ ஸ்டோர் பண்றதுக்கு, ஷேர் பண்றதுக்கு தான் எக்ஸ்எம்எல் ஃபார்மேட்ட யூஸ் பண்ணுவாங்க. இந்த எக்ஸ்எம்எல் டைப் ஆஃப் மார்க்அப் லாங்குவேஜ. ஸோ இதுல இந்த எக்ஸ்எம்எல்ல வந்து அந்த பிரசன்டேஷன் இல்ல வந்து அந்த ஒரு டேட்டா வந்து எப்படி இருக்கணும், அதோட லுக் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஒன்லி அந்த டேட்டா இருக்கும். அந்த டேட்டாவ நான் யாருக்கிட்டயாவது ஷேர் பண்ணணும், இல்ல ஸ்டோர் பண்ணணும். ஸோ இந்த மாரி பர்ப்பஸ்க்கு இந்த எக்ஸ்எம்எல் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்ப அடுத்தது மார்க்டவுன். மார்க்டவுன் அப்படிங்கிறது ஒரு நார்மல் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ல யூஸ் பண்ற ஒரு விஷயம். எக்ஸாம்பிளுக்கு நீங்க இப்ப வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது, ஏதாவது ஒரு வேர்ட போல்டு பண்ணணும் அப்படின்னா, அந்த வேர்டுக்கு 2 பக்கமும் லெஃப்ட், ரைட் அந்த 2 பக்கமும் ஸ்டார் போடுவீங்க. ஸ்டார் போட்டா அந்த வேர்ட் வந்து போல்டா யாருக்கு சென்ட் ஆகுதோ அவங்களுக்கு போல்டா தெரியும். நல்லா டார்க்கா தெரியும். ஸோ அந்த ஸ்டார் போடுறோம்ல,
ஸோ அதை தான் வந்து நம்ம மார்க் டவுன் லாங்குவேஜ் அந்த ஸ்டார் மூலியமா அதை நம்ம டினோட் பண்ணுவோம், அதாவது சொல்லுவாங்க. இப்போ அந்த ஸ்டார் போட்டால் போல்ட் ஆகும். அதே மாதிரி அண்டர் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் இருக்கு, ஓகேங்களா? ஸோ அண்டர் ஸ்கோர் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி கீழே கோடு போட்ட மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த அண்டர் ஸ்கோர் அந்த டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி பின்னாடி வெல்கம்னு இருக்குன்னா அந்த வெல்கம்க்கு முன்னாடி அந்த அண்டர் ஸ்கோரும் பின்னாடி அண்டர் ஸ்கோரும் போட்டால் அது வந்து இட்டாலிக் அப்படின்ற மாதிரி மாறும், அதாவது அந்த வேர்டு வந்து சாஞ்சி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இது எல்லாமே. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை ஃபார்மேட் பண்ணுறது. ஸோ இதை வந்து மார்க் டவுன் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்ஸ்அப்லேயும் இந்த மார்க் டவுன் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு அந்த போல்டு, இட்டாலிக்கு, அப்புறம் லிஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப்லேயும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அடுத்தது HTML. ஸோ நம்ம HTML பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த இதில் நம்ம ஏன் HTML சூஸ் பண்ணணும், ஏன் XML போகக்கூடாது அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி XMLனா வெறும் டேட்டா ஸ்டோரிங், அதுக்கப்புறம் டேட்டாவை ஷேர் பண்ணலாம், அவ்வளோதான். ஆனால் HTML ஸ்டோரும் பண்ணிக்க முடியும், ஷேரும் வேணும்னா பண்ணிக்க முடியும். அண்ட் அதோட மெயினாக இந்த HTML என்ன ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த டேட்டாவோட லுக்கை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த HTML யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் ஒரு ஹெட்டிங் அப்படின்னா இருக்கிறது, ஒரு ஹெட்டிங்னா இப்போ இங்கே வந்து இப்போ மார்க்அப் லாங்குவேஜ் அப்படிங்கிறது நல்லா போல்டாக கொஞ்சம் பெருசாக இருக்கா. ஸோ அப்போ அதே மாதிரி நம்மளோட டாக்குமெண்ட் HTML டாக்குமெண்ட்டில் அந்த ஹெட்டிங் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், ஒரு பேராகிராஃப்னா எப்படி இருக்கணும், ஒரு லிஸ்ட் அப்படின்னா அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரீ டிஃபைன்டாக டேக் வந்து HTML இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால தான் எல்லாருமே மற்ற 2 யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக HTML யூஸ் பண்ணுவாங்க. வெப் டெவலப்மெண்ட்டுக்கு அதிகமாக எல்லாருமே மோஸ்ட்டாக அந்த HTML தான் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம HTML பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு HTMLோட ஹிஸ்ட்ரி அதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1980 சென் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன், அதாவது இது வந்து ஒரு யூரோப்பியன் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஸோ அங்கே ஒர்க் பண்ணுற டிம் பர்னர் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்டு இந்த HTML இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. எதுக்காக அதை பண்ணார் அப்படின்னா, அந்த அப்போ அதாவது 1980 என்கொயர் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாமே ரிசர்ச்சர்ஸ் தானே, சயின்டிஸ்ட். ஸோ அந்த ப்ராஜெக்ட் பண்ணதை செக்யூராக வந்து அவங்க டீமுக்குள்ள ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருது. ஸோ அப்போ அதை பண்ணுறதுக்கு இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த HTML வந்து டேக்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி அது மூலிமா அந்த ஃபைலை வந்து அந்த டேட்டாஸ், அந்த அவங்க ரிசர்ச் பண்ணுற டேட்டாஸ் எல்லாமே அவங்களோட டீம் வேர்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்படி தான் வந்து இதுக்காக தான் HTML ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணாங்க. அடுத்தது HTML நிறைய டேக்ஸை இன்ட்ரடியூஸ், ஆனால் அன்ன வரைக்கும் ஃபஸ்ட்டு இந்த 1980 பப்ளிஷ்ல ஆகலை. அந்த சென்க்குள்ளே மட்டும், அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே மட்டும் அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது பெருசாக எதுவுமே யாருக்கும் எதுவும் தெரியாது. 1990 1990 வந்து ஃபஸ்ட்டு இதை பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த டிம் பர்னர் வந்து சென் கிட்டே கேட்குறாரு. ஆனால் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணல. அதுக்கப்புறம் 1991 இந்த நிறைய HTML டேக்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்க மாதிரி பப்ளிஷ் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ 1991 ஃபஸ்ட்டு எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி அந்த HTML வந்துச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரு அந்த HTML எப்படி வந்துச்சு, என்ன இது அப்படின்றதுக்கானது. ஸோ இது வந்து ஒரு ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த HTML. இந்த HTML நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இது ஒன் ஆஃப் த மார்க்அப் லாங்குவேஜ். இது மூலிமா வந்து நம்ம வெப் பேஜஸ் கிரியேட் பண்ண முடியும், அதோட ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ண முடியும். அண்ட் அந்த கண்டென்ட்லாம் எங்கெங்கே இருக்கணும், எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் இந்த டேகை யூஸ் பண்ணி அதோட லுக்கை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த HTML நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? ஓகே, ஸோ இது வந்து HTMLோட ஒரு ஓவர்வியூ. ஸோ இப்போ அடுத்தது இதோட ஒரு பேஸ் ஸ்ட்ரக்சர். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் ஒரு சின்டாக்ஸ், அப்புறம் ஒரு பேஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அப்போ அதே மாதிரி இந்த HTMLோட பேஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த ஃபஸ்ட்டு இருக்க லைன்,
ஸோ இதுதான் வந்து இது என்ன டாக்குமெண்ட், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு டாக்குமெண்ட். இந்த மார்க்அப் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு டாக்குமெண்ட்டா. ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் லைன் இது என்ன டாக்குமெண்ட், என்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட், ஸோ அதனால HTML அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பேரண்ட் எலமெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ரூட் எலமெண்ட் அப்படின்னா எல்லா எல்லா இது இப்போ இந்த இடத்துல இப்போ இந்த HTML அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கா இந்த லைன்ல ஃபர்ஸ்ட். ஸோ அதை தான் வந்து ஒரு டேக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓப்பனிங் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மேபி இன்னும் நல்லா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ரூட் எலமெண்ட் இருக்கும், அடுத்தது ஹெட்டர் இருக்கும், அப்புறம் பாடி கண்டென்ட் இருக்கும், அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம ஃபூட்டர் அந்த மாதிரி எல்லாமே சேர்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து பேஸ் ஸ்ட்ரக்சர். மேபி இந்த பேஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம இன்னும் ஒர்க் பண்ணும் போது உங்களுக்கு இன்னும் நிறைய கிளாரிட்டி கிடைக்கும். ஜஸ்ட் இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் டைப் HTML அப்படிங்கிற ஒரு ரூட் எலமெண்ட், ஒரு டேக் இருக்கும், அதுக்கப்புறம் ஹெட்டர், அப்புறம் பாடி கண்டென்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ HTML டேக்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டேக் அப்படிங்கிறது ஒரு கீவேர்ட் மாதிரின்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேராகிராஃப் இருக்கு அப்படின்னா அப்போ இங்க HTML-ல P அப்படிங்கிற டேக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு லிஸ்ட் இருக்கு, நான் லிஸ்ட்டை வந்து இந்த HTML கொண்டு வரணும் அப்படின்னா LI அப்படிங்கிற டேக் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி டேகை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த டேகோட அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஆங்கிள் பிராக்கெட்டை யூஸ் பண்ணுவாங்க, லெஃப்ட் ஆங்கிள் அண்ட் ரைட் ஆங்கிள். ஸோ இங்கே இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். டேக் அப்படிங்கிறது ஓப்பனிங் டேக் இருக்கும், க்ளோசிங் டேக் இருக்கும். ஸோ இது மூணும் சேர்ந்தது ஒரு ஓப்பனிங் டேக், இந்த மூணும் சேர்ந்தது ஒரு க்ளோசிங் டேக். ஓகேங்களா. ஸோ ஓப்பனிங் டேகு இதில் வந்து ஒரு லெஃப்ட் ஆங்கிள் பிராக்கெட் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த கேரக்டர், அந்த கீவேர்ட், பேராகிராஃபா, லிஸ்டா, இல்லை இன்புட்டா, இல்லை பட்டனா, அந்த மாதிரி அந்த கீவேர்டு என்ன அப்படின்றது இருக்கும். அடுத்தது ரைட் ஆங்கிள் பிராக்கெட். ஸோ இதை வந்து ஓப்பனிங் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ க்ளோசிங் டேக்ல சேம் அதே தான் இருக்கும், லெஃப்ட் ஆங்கிள் பிராக்கெட் இருக்கும், அந்த கேரக்டர் இருக்கும், ரைட் ஆங்கிள் பிராக்கெட் இருக்கும், எக்ஸ்ட்ரா இந்த ஸ்லாஷ் இருக்கும். ஸோ இந்த ஸ்லாஷ் இருந்தால் அந்த டேக் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை தான் க்ளோசிங் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இங்கே நம்ம ஒரு டேகை ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் எண்ட் பண்ணணும், முடிக்கணும். ஸோ அப்போ ஸ்டார்டிங் டேக் இது, எண்டிங் டேக் இது. ஓகேங்களா. ஸோ டேகோட அந்த ஒரு ஃபார்மேட் வந்து இதுதான். ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து சில டைப்ஸ் இருக்கு. ஸோ டேக்ல இப்போ இங்கே பார்க்குறீங்களா இந்த இமேஜில் P டேக், ஓப்பனிங் டேக் இருக்கு, க்ளோசிங் டேக் இருக்கு. ஸோ இந்த டேக் வந்து ஒரு பேர்டு டேக், ரெண்டு பேர் இருக்கா, ஓப்பனிங்கும் இருக்கு, க்ளோசிங் இருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு பேர். ஸோ இது வந்து பேர்டு டேக் அப்படின்னு சொல்லலாம். சில டேக் வந்து பேரே இருக்காது, அன்பேராக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இமேஜ் அப்படிங்கிற ஒரு டேக் இருக்கு, அந்த டேக்ல வந்து க்ளோசிங் டேக் இருக்காது. ஓகேங்களா. ஸோ சில டேகுக்கு க்ளோசிங் டேக் இருக்கும், பேரிங் இருக்கும், சில டேகுக்கு பேரிங் இருக்காது, அன்பேர்டாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி சில டேக் வந்து செல்ஃபாகவே க்ளோஸ் ஆகும், அதாவது ஓப்பனிங் டேக்லேயே க்ளோசிங் டேக்கும் சேர்ந்து இருக்கும். ஸோ எப்படின்னா இப்போ இந்த பீக்கு பக்கத்தில் இங்கே ஒரு ஸ்லாஷ் வந்துடும், இந்த பீக்கு அடுத்ததான். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இன்னும் ஸ்டைல் பண்ணுறதுக்கு டேக் இருக்கு, அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரக்சர் பண்ணுறது, தென் வந்து இன்னும் எப்படி சொல்கிறது, நமக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த ஒரு வெப்சைட்டுக்கு, ஒரு ஸ்டைலிங் ரிலேட்டடாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஸோ அது எல்லாமே இந்த டேக் மூலியமாக நம்மளால் கொண்டு வர முடியும். ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ அடுத்தது வந்து ஒரு மெயின் டாபிக், எலமெண்ட்ஸ். HTML எலமெண்ட் அப்படின்னு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த எலமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி டேக் பார்த்தோமா, ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக். ஸோ இந்த ஓப்பனிங் டேகு, அதுக்கப்புறம் க்ளோசிங் டேக், இது ரெண்டும் இருக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டு டேகுக்கும் நடுவில் ஏதாவது கண்டென்ட் இருக்கணும். ஏதாவது கண்டென்ட், என்ன கண்டென்ட் வேணால் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஓப்பனிங் டேக்ல ஆட்ரிபியூட்னு சொல்லுவாங்க. ஸோ ஆட்ரிபியூட் அப்படிங்கிறது ஓப்பனிங் டேக்ல மட்டும்தான் வரும். ஸோ இந்த ஆட்ரிபியூட்னா என்னன்னா, அந்த டேகுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்மளால் என்ன பண்ண முடியும், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த டேகுக்கு இதுதான் டைட்டில், இல்லை இந்த டேகுக்கு நான் இந்த மாதிரி ஒரு லிங்க் கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம் அந்த ஆட்ரிபியூட்டை. இப்போ பேராகிராஃப் டேக்னா ஒரு பேராகிராஃப் வரப்போகுது,
அப்போ அந்த பேராகிராஃப் டேக்குக்கு நான் எக்ஸ்ட்ரா ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும், ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி என்னால் கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த ஆட்ரிபியூட்டோட பர்பஸ் அதுதான். இந்த ஆட்ரிபியூட்டில் நேம் இருக்கும், வேல்யூ இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லா பேரும் இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு HTML எலமெண்ட். ஓகேவா? ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அன்பேர்டு எலமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அன்பேர்டு டேக் இருக்குல்ல, ஸோ அதுவுமே ஒரு எலமெண்ட் தான், ஒரு HTML எலமெண்ட் தான். ஓகேவா? மேபி நம்ம இன்னும் அடுத்தடுத்து போகும்போது இது எல்லாமே இன்னும் உங்களுக்கு அந்த ஆட்ரிபியூட்னா என்ன, எங்கெங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், அது எல்லாமே மேபி புரிய வரும். ஸோ இப்போதைக்கு ஆட்ரிபியூட் அப்படிங்கிறது ஒரு டேகோட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். ஓகே ஓகே ஸோ இப்போ நம்ம HTMLோட ஓவர்வியூ, டேக்னா என்ன, எலமெண்ட்னா என்ன எல்லாம் பார்த்துட்டோம். இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்ற கேள்வி இருக்கும். ஸோ அதுக்கு 3 விதமாக நம்மளால இந்த HTML வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். நார்மலாக நம்மளோட லேப்டாப்பில் இருக்க டெக்ஸ்ட் எடிட்டர் இருக்கும்ல, நோட் பேட், அந்த நோட் பேடை ஓப்பன் பண்ணி நம்மளால் HTMLோட அந்த பேஸ் ஸ்ட்ரக்சர் போட்டு நம்மளால் எழுத முடியும். அண்ட் அதே மாதிரி சப்ளைம் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஒன்று. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எடிட்டரை வந்து நமக்கு ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ நான் மேபி இந்த லிங்க்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன், நம்மளோட சேட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து சப்ளைம். ஸோ இங்கே வந்து நீங்கள் இந்த சப்ளைம் டெக்ஸ்ட்டை டவுன்லோட் பண்ணி கோட் வந்து ரைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அது. ஸோ இது ஒன் ஆஃப் த டூல். அண்ட் அதே மாதிரி VS கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது, விஷுவல் ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு ஃப்ரீ சோர்ஸ் தான். நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணி நமக்கு தேவையான கோட் எல்லாமே எழுதிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கான லிங்க் நான் கொடுக்குறேன், நீங்கள் எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை டவுன்லோட் ப்ராசஸ் அப்புறம் இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், பெருசாக எதுவும் காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. நீங்கள் ஜஸ்ட் எஸ்எஸ் அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக உங்களால் இன்ஸ்டாலும் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே ஸோ இந்த எடிட்டர்லாம் யூஸ் பண்ணி தான், இந்த 3த்தில் எது வேணால் நம்ம யூஸ் பண்ணி HTML கோடு வந்து எழுதிக்கலாம். ஸோ எந்த ப்ராப்ளமும் இருக்காது, நம்ம எழுதிக்க முடியும். இதில் பெஸ்ட்டு என்ன அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடு தான் பெஸ்ட் ஒன் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. ஏன் அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடில் நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. நம்மளால் என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வேணாலும் அந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடில் எழுத முடியும், சப்போர்ட் பண்ணும். அண்ட் அதே மாதிரி விஷுவல் ஸ்டுடியோ கோடில் நிறைய லைப்ரரிஸ் வந்து கொடுப்பாங்க. அதாவது இப்போ நம்ம க்ரோமில் எக்ஸ்டென்ஷன் பார்க்குறோம்ல, ஸோ அதே மாதிரி விஷுவல் ஸ்டுடியோ கோட்லேயும் நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும். நம்ம கோட் எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து ரொம்ப பெஸ்ட், மீதி 2 இதை கம்பேர் பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் விஷுவல் ஸ்டுடியோ கோடை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ அது நீங்கள் அடுத்தது ஜாப்கே போனாலும் அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே ஸோ இப்போது நம்ம ஆக்சுவலாக போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் HTML. ஸோ நான் ஆல்ரெடி விஷுவல் ஸ்டுடியோ கோடை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய சிஸ்டமில். ஸோ நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்கில் இப்போது இங்கே வந்து ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். வேணும்னா நம்ம வந்து ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே போயிட்டு நான் சும்மா ஒரு நேம் வச்சுக்கலாமா? மேபி ry.html. இதில் இந்த .html அப்படிங்கிற அந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் ரொம்ப முக்கியம். அந்த .html அப்படிங்கிறது தான் இது என்ன ஃபைல். இப்போ நம்ம வந்து வேர்டு டாக்குமெண்ட் வச்சுருக்கோன்னா .doc அப்படின்னு DOC அப்படின்னு இருக்கும். PDF டாக்குமெண்ட் வச்சுருந்தோன்னா .pdf அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்தந்த ஃபைலுக்கான அந்த எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி HTMLக்கு .html அப்படிங்கிறது தான் அந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன். ஓகேங்களா? ஸோ இது வந்து நேராக போகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் டெஸ்க்டாப்பில் சும்மா கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ஃபைல் வந்து எனக்கு கிடச்சிரும். இப்போது நம்ம
ஹெச்டிஎம்எலோட ஃபஸ்ட்டு இந்த ஹெச்டிஎம்எல் ஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த பேஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, அந்த பேஸ் ஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டு நம்ம ரைட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், அந்த டாக் டைப் கரெக்டாக. ஸோ இந்த டாக் டைப் தான் நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு இந்த இது போடணும். அடுத்தது ரூட் எலமெண்ட்னு சொன்னா ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிற ரூட் எலமெண்ட், ஹெச்டிஎம்எல் அப்படின்னு அடிச்சுன்னா இங்கே வந்துடும். ஸோ ரூட் எலமெண்ட். ஸோ இதுக்கு ஓப்பனிங் டேக் க்ளோசிங் டேக் இருக்கும். இப்போ இந்த ஹெச்டிஎம்எல் டேகுக்குள்ள ஹெட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பாடி அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. மேபி நான் இங்கே உங்களுக்கு காட்டுறேனே. ஸோ பேஸ் ஸ்ட்ரக்சரில் ஃபஸ்ட்டு டாக் டைப்பு ஹெச்டிஎம்எல், அடுத்தது ஹெட்டா. இப்போ நான் போயிட்டு ஹெச்டிஎம்எலுக்குள்ள ஹெட் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் அடிச்சேன்னா இது வந்துடும், ஹெட் அப்படிங்கிற டேக். ஸோ அடுத்தது பாடி அப்படிங்கிற ஒரு டேக் வேணும். ஸோ இப்போ இந்த ஹெட் டேகுக்கு உள்ளார டைட்டில் அப்படிங்கிற ஒரு டேக் இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு ஹெச்டிஎம்எலோட பேஸ் ஸ்ட்ரக்சர். நம்ம இங்கே அதுதானே பார்த்தோம், டாக் டைப்பு ஹெச்டிஎம்எல் ஹெட்டர் அப்புறம் பாடி. ஓகேவா? ஸோ இப்போ ஓகே, ஓப்பன் பண்ணுறதை இன்னொரு டைம் சொல்லணுமா? ஓகே ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் போய்க்கோங்க. ஹெட் அந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடில் டாப்பில் இருக்கும். ஸோ அதில் ஃபைலுன்னு கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஃபைல் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ நியூ ஃபைல் அப்படின்னு நான் கிளிக் பண்ணிட்டேன்னா இங்கே அந்த ஃபைல் வரும். இந்த இடத்துல நம்மளோட ஃபைல் நேமை வந்து என்டர் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எக்ஸாம்பிள் டாட் HTML அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைல் நேம் நான் கிரியேட் பண்ணுறேன். இதில் இந்த டாட் HTML அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் என்ன டாக்குமெண்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக அந்த டாட் HTML அப்படின்றது நம்ம போடணும். ஏன் அப்படின்னா இப்போது நீங்கள் நிறைய டாக்குமெண்ட் பார்த்துருப்பீங்க, PDF அப்படின்ற ஒரு பிடிஎஃப்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்டோட நேம் எப்படி இருக்குன்னா அந்த பிடிஎஃபோட நேம் .pdf அப்படின்ற அந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அதே மாதிரி டாக் அப்படின்னு, அதாவது வேர்டு டாக்குமெண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா .doc அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபைலோட எக்ஸ்டென்ஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே HTML .html அப்படிங்கிறது அந்த HTMLோட எக்ஸ்டென்ஷன். ஸோ இந்த நேம் நம்ம என்ன வேணால் வச்சுக்கலாம் நமக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் இந்த .html அப்படிங்கிறது அந்த HTMLக்கான ஒரு எக்ஸ்டென்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு நேம் நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே கிரியேட் ஏ நியூ ஃபைல் அப்படின்னு இருக்கும். இந்த நியூ ஃபைலை நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஃபைல் எங்கே சேவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்கும். ஸோ நான் என்னோட டெஸ்க்டாப்பை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே கிரியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த கிரியேட் ஃபைல் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஃபைல் கிரியேட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த பேஸ் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணணும், அந்த டாக் டைப் HTML ஹெட் பாடி. ஸோ இதுதான் வந்து HTMLோட ஒரு பேஸ் ஸ்ட்ரக்சர். இப்போ இங்கே வந்து விஎஸ் கோடு, இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம இப்போ ஒரு லைனும் இந்த HTMLோட அந்த பேஸ் ஸ்ட்ரக்சரில் டைப் பண்ணிக்கிட்டே இருந்தோம்ல. ஸோ அப்போது அந்த டைப் பண்ணுறது ஒரு லைன் நம்ம பண்ணணும். இன்கேஸ் ஏதாவது நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னா என்ன பண்ணுறது, இல்லை ஏதாவது தப்பாக அடிச்சிட்டோன்னா என்ன பண்ணுறது. ஸோ இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ஜஸ்ட் நான் HTML அப்படின்னு நான் டைப் பண்ணேன் அப்படின்னா இங்கே 3 ஆப்ஷன் எனக்கு காட்டுது. வெறும் HTML, அடுத்தது HTML5, அடுத்தது HTML XML அப்படின்னு காட்டுது. இதில் இந்த HTML5 அப்படின்றத நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த பேஸ் ஸ்ட்ரக்சர் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணி கொடுத்துரும். நம்ம எல்லாமே பேஸ் ஸ்ட்ரக்சரை உட்காந்து ஒரு லைனை நம்ம டைப் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த பேஸ் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுறதுக்கு நான் மேபி இன்னொரு டைம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த டாக்குமெண்ட்டில் எதுவுமே கிடையாது. நான் ஃபஸ்ட்டு போயிட்டு HTML அப்படின்னு டைப் பண்ணுறேன். 3 ஆப்ஷன் எனக்கு காட்டும். அதில் இந்த HTML5, இந்த 5னா என்னென்னா இப்போது HTMLோட வெர்ஷன் 5, அதனால் அந்த 5. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் HTML5 அப்படின்றத நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு
இருக்கு. அந்த HTML பேஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே கிரியேட் ஆகிடும், எல்லாமே வந்துடும். HTML டேகு, ஹெட் டேகு, பாடி டேகு, டைட்டில் எல்லாமே வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட்டை எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் இங்கே வந்து இந்த HTML வந்து போட்டேன். இப்போ இந்த ஃபைல் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டாட் அப்படின்னு ஒரு ஒயிட் கலர் டாட் காட்டுதா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஃபைல் இன்னும் சேவ் ஆகலை. நீங்கள் ஏதோ சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க, ஆனால் இன்னும் சேவ் ஆகலை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபைலை கிரியேட் பண்ணிவிட்டு இந்த பேஸ் ஸ்ட்ரக்சர்லாம் கிரியேட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணணும். அதுக்கு இந்த ஃபைல் அப்படின்றதுக்குள்ளேயே போயிட்டு இங்கே போனீங்கன்னா சேவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சேவ்ன்றதை கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். கண்ட்ரோல் அழுத்தி எஸ், கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ், அது ரெண்டையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ நான் ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன், பேஸ் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது, சேவ் பண்ணிட்டேன். இது எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னா, இந்த ஃபைலை ஏதாவது ஒரு ப்ரௌசரில் நம்ம ஓப்பன் பண்ணணும். அது குரோம் ப்ரௌசராக இருக்கலாம், இல்லை ஃபயர்ஃபாக்ஸாக இருக்கலாம், இல்லை சஃபாரி, என்ன வேணால் இருக்கலாம். ஸோ உங்ககிட்ட என்ன ப்ரௌசர் இருக்கோ அந்த ப்ரௌசரில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்கிட்ட குரோம் இருக்குது, நான் அதனால் குரோமில் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட டெஸ்க்டாப்பில் இந்த நம்ம கிரியேட் பண்ண அந்த ஃபைல் இருக்குது. நான் இப்போ வந்து இந்த example.html அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுறேன். ஆனால் உங்களுக்கு இப்போ எனக்கு வந்து நான் இப்போ இங்கே கிளிக் பண்ணால் டேரெக்டாக குரோம்லேயே ஓப்பன் ஆகும். ஆனால் உங்களுக்கு அப்படி ஓப்பன் ஆகாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? அதில் ஓப்பன் வித் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஓப்பன் வித்தில் எங்கே ஓப்பன் பண்ணும் அப்படின்ற மாதிரி சஜஷன் காட்டும். அதில் உங்களோட ப்ரௌசர் இருக்கும், அந்த ப்ரௌசரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக எனக்கு எல்லா HTML ஃபைலும் குரோமில் தான் ஓப்பன் ஆகணும் அப்படின்ற மாதிரி வச்சிருக்கிறதுனால எனக்கு டேரெக்டாக குரோமே காட்டுது. நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் வித் கொடுத்து போய்க்கோங்க. ஸோ இப்போ போயிட்டு இந்த குரோம் அப்படின்னு கொடுத்துட்டு அப்படின்னா இங்கே ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட அந்த HTML ஃபைல். இப்போ நம்ம எதுவுமே இல்லை, அதனால இது வந்து எம்டியாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இங்கே நல்லா இங்கே மேலே இங்கே டாப்பில் பாருங்கள், இங்கே டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா? ஒரு டாக்குமெண்ட் அப்படின்ற வேர்டு. இங்கே பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குது. ஸோ அப்போ இது என்ன வேர்டு, எங்கேருந்து வருது அப்படின்னா, இதுதான் இந்த டைட்டில். இந்த ஹெட் டேக்கில் டைட்டில் அப்படின்ற டேகுக்குள்ள நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நம்ம அப்ளிகேஷனோட, நம்ம அந்த ப்ரௌசரில் ஓப்பன் ஆகிற டேபில் காட்டுற நேம். ஓகே, இப்போ நான் இங்கே டாக்குமெண்ட்டுன்னு இருக்கு ஆல்ரெடி. நான் இதை போயிட்டு சும்மா வெல்கம் டு ஆர்ஒய், சும்மா வெல்கம் டு ஆர்ஒய் அப்படின்னு நான் போட்டு சேவ் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் அந்த HTML ஃபைலுக்குள்ளே போயிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஆர்ஒய் அப்படின்னு மாறிடுச்சா? ஸோ அந்த ஹெட் டேக்குக்குள்ள டைட்டில் அப்படிங்கிற டேகை போட்டு நம்ம என்ன கண்டென்ட் கொடுக்குறோமோ, என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறோமோ அதுதான் நம்மளோட அப்ளிகேஷனோட ஒரு டைட்டிலாக இருக்கும், இந்த டேபில் வர நேமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது, இப்போ இந்த பேஜ் வந்து ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கா? இப்போ ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை சும்மா கொண்டு வரலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், சும்மா இப்போ H1 அப்படின்ற ஒரு டேக் இருக்குது. நான் அது என்னன்னு சொல்கிறேன். ஜஸ்ட் இப்போ சும்மா நம்ம ஒரு கண்டென்ட்டை கொண்டு வரலாம். ஹெட்டிங் 1 அப்படின்னு நான் சும்மா டைப் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு இங்கே குரோமுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ண அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டிங் 1 அப்படிங்கிறது வந்துடும். ஸோ நம்ம இந்த பாடி டேகுக்குள்ள என்னெல்லாம் நம்ம கொடுக்குறோமோ அது எல்லாமே நம்மளோட அப்ளிகேஷனில் விசிபிளாக இருக்கும், தெரியும். ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த ஒயிட் ஸ்பேஸில் எல்லா இடத்துலையும் தெரியும். பாடி டேகுக்குள்ளே நீங்கள் என்ன கொடுத்தாலும், இப்போ நான் இந்த டேகை யூஸ் பண்ணாமல் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். நான் இப்போ இந்த H1 கூட தேவையில்ல. நான் இங்கே போயிட்டு சும்மா ஹலோ, ஹாய் ஹலோ அப்படின்னு சும்மா கொடுக்குறேன். ஹலோ வெல்கம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துட்டு சும்மா சேவ் பண்ணிவிட்டு குரோமில் போயிட்டு நான் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு ஹாய் ஹலோ வெல்கம் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த HTML அந்த பாடி டேக் இருக்கா? ஸோ அந்த பாடி டேக்ல நீங்கள் என்ன கண்டென்ட் கொடுத்தாலும் அதுதான் நம்மளோட அப்ளிகேஷனில் விசிபிளாக இருக்கும். ஓகேவா? ஓகே,
இப்போ அடுத்தது நம்ம டேகை பற்றி கொஞ்சம் படிக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹெட்டிங் சம்பந்தமான டேக். ஹெட்டிங்னா இப்போ நம்ம வந்து நீங்க வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதுறீங்க, இல்லை ஏதாவது உங்கள் உங்கள் சப்ஜெக்டோட டைட்டில் அப்படின்னு ஒன்று இருக்குமா, ஒரு ஹெட்டிங், இதுதான் அந்த சப்ஜெக்டோட ஹெட்டிங் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போது ஹெட்டிங்கை நம்ம இங்கே HTML கொண்டு வரதுக்கு H1 அப்படிங்கிற டேக் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ H அப்படிங்கிறது ஹெட்டிங். அந்த 1 என்ன அப்படின்னா 6 விதமான ஹெட்டர் டேக் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு H1 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டேக். H1 அதுவும் ஹெட்டிங் டேக் தான். 6மே ஹெட்டிங் டேக் தான். ஆனால் அதில் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது இப்போது பார்ப்பீங்க. இப்போ நான் H1 அப்படின்னு நான் டைப் பண்ணிட்டேன்னா, நம்ம இதை மேனுவலாக டைப் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம டேகுக்கு என்ன இருக்கணும், ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஆங்கிள் ப்ராக்கெட் H1, அதாவது அந்த கேரக்டர், அந்த டேகோட நேமு, அதை நான் க்ளோஸ் பண்ணணும். அடுத்தது இந்த ரைட் ஆங்கிள் டேகு, இல்லை சாரி லெஃப்ட் ஆங்கிள் டேகு, அதுக்கப்புறம் க்ளோசிங்காக ஸ்லாஷ் போடணும். அடுத்தது இந்த H1, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடுச்சு. பட் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இதுதான் டைப் பண்ணுவீங்க. இதுதானே ஒரு டேகு. ஸோ ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக் நம்ம பார்த்துருப்போம். இப்போது இந்த 2 டேகுக்கும் நடுவில் இந்த இடம் இருக்குல்ல, ஸோ இந்த ஸ்பேஸில் நம்ம என்ன கொடுத்தாலும் அந்த டெக்ஸ்ட்டு இந்த H1க்கு என்னெல்லாம் ஸ்டைல் அப்ளை ஆகுமோ, அந்த H1 அப்படிங்கிறது எப்படி அவங்க ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டாக எழுதி வச்சுருக்காங்களோ அதுக்கான ஸ்டைலாக அது அப்ளை ஆகும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே வெளியே நம்ம ஆல்ரெடி போட்ட மாதிரி வெல்கம் அப்படின்ற நான் டெக்ஸ்ட்டுமா போடுறேன். இதோட ஸ்டைல் எப்படி இருக்குது, இந்த H1குள்ளே இருக்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஹெட்டிங் 1. ஓகே, நான் இப்போ சேவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெல்கம் அப்படிங்கிறது நான் எந்த டேகுமே நான் யூஸ் பண்ணல, சும்மா அப்படியே வெளியே போட்டிருக்கேன் பாடி டேக்குள்ளே. இப்போ இந்த H1 டேகுக்குள்ளே போட்டது பார்த்தீங்கன்னா நான் அங்கேயும் சும்மா ஒரு டெக்ஸ்ட் தான் போட்டிருக்கேன், ஹெட்டிங் 1 அப்படின்னு. ஆனால் அந்த டெக்ஸ்ட்டை நல்லா இதுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டோட சைஸை விட பெருசு. கரெக்டுங்களா? இந்த வெல்கம் அப்படிங்கிறது சின்னது, இந்த ஹெட்டிங் 1 அப்படிங்கிறது பெருசு. அண்ட் அதே மாதிரி இந்த வெல்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இருக்கும், அதோட திக்னஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஆனால் இந்த ஹெட்டிங் 1 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்னஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம டேக் யூஸ் பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொன்னல, இந்த டேக் HTML வந்து வெறும் கண்டென்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் அந்த கண்டென்ட்டோட லுக்கையும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ், அந்த XMLக்கும் HTMLக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த PPTயில் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம். ஸோ அதுதான் இது. ஓகேவா? ஸோ நார்மலாக நம்ம போட்டோம் அப்படின்னா சும்மா அந்த டெக்ஸ்ட் என்னவோ அது அப்படி தான் வரும். பட் நம்ம அந்த டேகை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்குன்னு சில லுக் வந்து எழுதியிருப்பாங்க ஆல்ரெடி, நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிப்போம் டேகா, அவ்வளோதான். ஸோ H1 டேக்னா இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி H1லேயே வந்து அதாவது ஹெட்டிங் டேக்லேயே 6 இருக்குது. ஓகே, ஸோ இப்போ H1 பார்த்தோம். அடுத்தது H2. ஸோ H2வில் நான் சும்மா ஹெட்டிங் 2, அடுத்தது H3. ஸோ நீங்கள் அந்த டேகோட நேமை டைப் பண்ணாவே VS Codeல வந்து இந்த மாதிரி சஜஷன் காட்டும், என்ன டேக் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் கிளிக் பண்ணாவே அந்த டேகோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். ஓகே, ஸோ இதுவும் ஒரு VS Codeல இருக்க ஒரு ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ் அப்படின்னு வச்சுக்கலாமே. சஜஷன் காட்டும், நம்ம அதை ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம மேனுவலாக டைப் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ அதனால தான் நான் டக்குன்னு வெறும் டேக் நேமை மட்டும் டைப் பண்ணி நான் என்டர் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அது வந்துடும். ஓகே, ஸோ ஹெட்டிங் 3, அடுத்தது H4, ஹெட்டிங் 4, H5, ஹெட்டிங் 5, அடுத்தது H6, ஹெட்டிங் 6. ஓகே, நான் இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு என்னோடய ப்ரௌசரில் போயிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எல்லா டேகுமே இங்கே வந்துருச்சு. ஐ மீன் எல்லா கண்டென்ட்டுமே. இப்போது இது நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட்டுக்கும் இன்னொரு கண்டென்ட்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த H1 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும் மீதி இருக்க H டேகை கம்பேர் பண்ணும்போது.
அதே மாதிரி H2 அப்படிங்கிறது H1 விட கொஞ்சம் பெருசா இருக்கும். கொஞ்சம் சின்னதா இருக்கும். மீதி இருக்க அந்த 4 விட கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிராஜுவலா கம்மியாகிக்கிட்டே வரும். H1ல இருந்து H6 வரைக்கும். ஓகே. ஸோ அதே மாதிரி அந்த திக்னஸ் நீங்க பார்த்தாலும் நல்லா தெரியும். அந்த திக்னஸுமே கொஞ்சம் கம்மியாகிக்கிட்டே வரும். ஓகே. ஸோ இதுதான் அந்த ஹெட்டிங் டேகுக்கு உள்ள டிஃபரன்ஸ். ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் உங்களோட வெப்சைட்ல ஒரு ஹெட்டிங் தேவைப்படுதோ, ஸோ அங்கெல்லாம் இந்த H1 டேகை உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுவும் இந்த சைஸை பொறுத்து நீங்க மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமான டைட்டில் அப்படின்னா நம்ம நல்லா பெருசா எழுதுவோம். ஸோ அப்போ H1 டேக் யூஸ் பண்ணலாம். அதை விட கொஞ்சம் செகண்டரியான டைட்டில் தான் அப்படின்னா இந்த H2, அதை விட கொஞ்சம் கம்மி அப்படின்னா இந்த H3, H4 என்ன நமக்கு எங்க தேவையோ அந்தந்த ஹெட்டிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த H டேகை யூஸ் பண்ணிக்கலாம். H1, H2 டேகை. ஓகேவா? ஸோ இது ஒரு ஹெட்டிங்கை கொண்டு வரதுக்கு. ஓகே. இப்போ நான் ஹெட்டிங்கை கொண்டு வந்துட்டேன். அடுத்தது வந்து ஒரு பேராகிராஃபை கொண்டு வரலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பேராகிராஃபை கொண்டு வரதுக்கு முன்னாடி இன்னொன்று பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டேக்ல பேர்டு டேகும் இருக்கு, அன்பேர்டு டேகும் இருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பேர்டு டேக். அப்போ அன்பேர்டு டேக் என்ன இருக்கு அப்படின்னா நிறைய இருக்கு. அதுல இப்போ ஒன்று பார்க்கலாம். ஸோ HR அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஹரிசாண்டல் லைனை கிரியேட் பண்ணும். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு லைன் வந்திருக்கும். கீழே அப்படியே படுக்க போட்ட மாதிரி ஒரு லைன் வந்திருக்கும். ஹரிசாண்டல் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது HR அப்படின்னா ஹரிசாண்டல் லைன். ஒரு லைனை வந்து நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த டேகுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டேகும் இருக்காது, பேரும் எதுவும் இருக்காது. ஜஸ்ட் ஒரே ஒரு டேக் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து அன்பேர்டு டேக்னு சொல்லலாம், இல்லை ஸ்டாண்ட் அலோன் டேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இன்னும் அன்பேர்டு டேக் இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஸோ அது மேபி அடுத்தடுத்த செஷன்ல பார்க்கலாம். ஓகே. இப்போ அடுத்தது கம்மிங் பேக் பேராகிராஃப் நம்ம கொண்டு வரலாம். பேராகிராஃப்க்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி P அப்படிங்கிற டேகு. ஸோ நான் P டேக் கொடுத்துட்டேன். இப்போ இங்க நான் வந்து பேராகிராஃப் கொடுக்குறேன். ஸோ திஸ் இஸ் ஏ பேராகிராஃப். ஓகே. யாரோ கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. வை வி கிளிக் ரெஃப்ரெஷ். ஓகே. ஸோ ஏன் நம்ம ரெஃப்ரெஷை கிளிக் பண்ணுறோன்னா, இப்போ இந்த ஃபைல் வந்து உங்களோட லோக்கல் ஸ்டோரேஜில் இருக்கு. அதாவது உங்களோட சிஸ்டம்ல ஒரு இடத்துல இருக்கு. இப்போ இந்த ப்ரௌசர் வந்து நீங்க சேவ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து டிடெக்ட் பண்ணாது. நீங்க என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத ஆட்டோமேட்டிக்கா எடுக்காது ப்ரௌசர். ஏன் அப்படின்னா ப்ரௌசரும் உங்களோட ஃபைலும் கனெக்டா இருக்காது. ஓகேங்களா? ஸோ நீங்க அப்டேட் பண்ண கண்டென்ட், அதாவது நீங்க இப்போ ஏதாவது ஒரு கண்டென்ட்டை வந்து புதுசா அந்த ஃபைல ஆட் பண்றீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட் உங்களோட பேஜ்ல தெரியணும் அப்படின்னா இந்த ஒன்று இங்க வந்து ரெஃப்ரெஷ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் அந்த ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணீங்களோ அந்த மாதிரி ஓப்பன் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்க நல்லா நோட் பண்ணா தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபைலோட எக்ஸாக்ட் லொகேஷன் இருக்கும். இங்கே இந்த என்னோட ஃபைல் எங்க இருக்கு அப்படின்னா C அப்படின்ற ஒரு டிரைவு, அதுல யூசர், அதுல இந்த மாதிரி ஒரு நம்பர், அப்புறம் அதுல டெஸ்க்டாப்ல example.html அப்படின்ற அந்த ஒரு எக்ஸாக்ட் லொகேஷன் என்ன அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த லொகேஷனை தான் இந்த ஃபைல் டிடெக்ட் பண்ணும். ஆனால் ரியல் டைம்ல டிடெக்ட் பண்ணாது. ரியல் டைம்ல அது என்ன ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்காது. ஸோ நமக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிட்டோம், அது நம்ம வெப்பேஜில் தெரியணும், நம்மளோட ஃபைலில் தெரியணும் அப்படின்னா நம்ம இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணணும். இல்லைனா இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக கூட ஓப்பன் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணாலும் தெரியும். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நம்ம கம்மிங் பேக் பேராகிராஃப் வரலாம். ஓகே. ஸோ இப்போ பேராகிராஃபை கொண்டு வரதுக்கு இந்த P அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணும். ஸோ P டேக் வந்து ஓப்பனிங்கும் இருக்கும், க்ளோசிங்கும் இருக்கும். இந்த P டேக்குக்கு நடுவில் நம்ம என்ன கண்டென்ட் வேணால் கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் இப்போ இங்கே சும்மா பேராகிராஃப் அப்படின்றது சும்மா நான் வச்சு மேபி நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் பெருசாக வரும் அதுக்காக. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 லைன் ஒரு சம் கண்டென்ட் இருக்கு. ஓகே. ஸோ இப்போதைக்கு சும்மா நான் வச்சிருக்கேன் ரஃபா. ஸோ ஒரு பேராகிராஃப்.
ஓகேவா? ஸோ நான் இப்போ சேவ் பண்ணிட்டு இங்கே போயிட்டு ரன் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் மாதிரி எனக்கு வந்திருக்கும். மேபி கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு பேராகிராஃபாக ஃபீல் ஆகாது. என்ன பண்ணலான்னா, ஒரு டம்மியாக ஒரு கண்டென்ட் போடலாம் இப்போதைக்கு. ஸோ சும்மா நான் டம்மியாக கண்டென்ட் சேர்த்துருக்கேன். இதுவும் பத்தலையா? ஓகே. என்ன பண்ணுறேன், இன்னும் கண்டென்ட் சேர்க்குறேன். HR டேக். HR அப்படிங்கிறது ஒரு ஹரிசாண்டல் லைன் நம்மளோட பேஜுக்கு தேவை அப்படின்னா, அந்த ஹரிசாண்டல் லைனை கொண்டு வரதுக்கு HR டேக் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் இங்கே வெப்சைட்டில் இங்கே ஐ மீன் நம்மளோட ஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட்டர் டேக்குக்கு கீழே தான் நம்ம அந்த HR டேக் போட்டிருப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைன் இருக்கும். ஒரு சின்னதாக மெல்லிசாக ஒரு லைன் இருக்கும். ஸோ அந்த லைனை கொண்டு வரதுக்காக இந்த HR அப்படிங்கிற டேகை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ கம்மிங் பேக் பேராகிராஃப். ஸோ பேராகிராஃபில் நான் நிறைய இங்கே கண்டென்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கண்டென்ட் எல்லாமே ஒரு 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 பேராகிராஃபாக, ஒரு குரூப் ஆஃப் கண்டென்ட்டாக எனக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் வரும். ஸோ இப்போ இங்கே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் இந்த ஹெட்டர் டேகுக்கும் இந்த பேராகிராஃப்க்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். இந்த ஃபாண்ட், அதாவது இந்த டெக்ஸ்டோட சைஸும் இந்த டெக்ஸ்டோட சைஸும் ஒன்றா இருக்காது, வேற வேற மாதிரி இருக்கும். கரெக்டாக அந்த டிஃப்ரெண்ட் இருக்கும். அண்ட் அதே மாதிரி அங்கே அந்த ஹெட்டிங் டேக் எல்லாமே கொஞ்சம் போல்டாக இருக்கும். கொஞ்சம் அந்த திக்னஸோ அந்த டார்க்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மரியா ஓகே, நீங்கள் ரீகனெக்ட் பண்ணுங்க. எல்லாருக்குமே நான் பேசுறது ரொம்ப டிலே ஆகுதா இல்லை ஓகேவா இருக்கா? ஜஸ்ட் யாராவது ஒருத்தர் இல்லை யாராவது ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க, ஓகேவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே ஃபைன். கேட்டா ஓகே ஃபைன். ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே. ஸோ இந்த மாதிரி இதுக்கும் இப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டெக்ஸ்டோட சைஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த ஹெட்டிங்கோட டெக்ஸ்டோட சைஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எதனால் அப்படின்னா, HTML ஒரு டேகுக்கும் ஒரு அந்த ஒரு ஸ்டைலிங் வந்து இருக்கும். இந்த டேக்னா இந்த மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகும், இந்த மாதிரி தான் வந்து அதோட லுக் இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி HTMLனா அந்த ஒரு கண்டென்ட்டோட லுக்கை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோமா? ஸோ அந்த ஒரு டேகுக்கும் அந்த லுக்கை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் ஆல்ரெடி எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ P டேக்குக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த பேராகிராஃப்ல மேபி இது நம்ம போயிட்டு ரோம்ல சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்கு சும்மா ஒரு பேராகிராஃப் எடுக்கலாம். சாம்பிள் பேராகிராஃப். சும்மா நான் போயிட்டு ஒரு சாம்பிள் பேராகிராஃப், ஓகே, சும்மா அதை எடுக்கிறேன். ஸோ நான் சும்மா காப்பி பண்ணிக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணிடலாம், இது வேணாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த பேராகிராஃப்க்கு கீழே இதை சும்மா பிரித்து காட்டுறதுக்காக நான் ஒரு HR லைன், ஒரு லைன் நான் போட்டுக்கிறேன். இங்கே P டேக் நான் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த P டேக்குக்கு நடுவில் நான் காப்பி பண்ண அந்த பேராகிராஃபை இங்கே போட்டுடுறேன். ஓகேவா? இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இதை கட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே கிளிக் பண்ணி என்டரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த லைன் வந்து அடுத்த லைனுக்கு வரும். இங்கே HTML இந்த VS கோடில். ஓகேவா? ஓகே. ஸோ நான் இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் கொண்டு வந்துட்டேன். இது எப்பயும் போல தான் பேராகிராஃப். ஸோ இங்கே நான் போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா இங்கே எனக்கு ஒரு பேராகிராஃப் இருக்கும். இப்போ இதில் எனக்கு ஏதாவது சில விஷயங்களை நான் போல்டு பண்ணணும். ஸோ அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் இந்த பிளாக்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் அப்படின்ற அந்த வேர்டை
நான் வந்து போல்டு பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, போல்டுக்கு ஒரு டேக் இருக்கு. பி அப்படிங்கிறது போல்டு. இந்த பி டேக்குக்கு நடுவில் நான் என்ன வேர்டு கொடுத்தாலும் அந்த வேர்ட் போல்டா மாறிடும். ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போறதெல்லாம் ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி ஃபார்மேட் பண்றது அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ நான் இங்கே போல்டு அப்படிங்கிற அந்த டேக்கை நான் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் இங்கே போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் அப்படிங்கிற அந்த வேர்டு மட்டும் இங்கே போல்டாக இருக்கும். மற்ற வேர்டெல்லாம் நார்மலாக இருக்கும். இந்த வேர்டு மட்டும் கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் வந்து அந்த போல்டு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ அதே மாதிரி இட்டாலிக் நம்மளால யூஸ் பண்ண முடியும். இட்டாலிக் அப்படின்னா அந்த சாஞ்சி இருக்க மாதிரி, அது எங்கேயாவது யூஸ் பண்ணுவோமா? மேபி இந்த 5 சென்டென்சஸ் அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணலாமா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இட்டாலிக் வந்து ஐ அப்படிங்கிற டேக்கு ஓப்பனிங் க்ளோசிங் டேக் போட்டு நான் ரெண்டுக்கு நடுவில் அந்த கண்டென்ட்டை போட்டேன் அப்படின்னா அது இட்டாலிக், அந்த கண்டென்ட்டுக்கு இட்டாலிக் அப்படிங்கிறது அப்ளை ஆகும். ஸோ நான் இப்போ இங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 5 சென்டென்சஸ்க்கு இட்டாலிக் வந்து அப்ளை ஆகுது. ஸோ ஒரு மாதிரி அந்த ஃபாண்ட்டோட ஸ்டைல் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும். நார்மலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் இட்டாலிக் வந்து அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ இட்டாலிக் அப்ளை பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி இப்போ ஒரு வேர்ட் இருக்கு அப்படின்னா அந்த வேர்டுக்கு மேலே, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ அந்த மேக்ஸ் ஃபார்முலாஸ் இல்லை வந்து கெமிஸ்ட்ரி ஃபார்முலாஸ் அதெல்லாம் எழுதுவோம்ல, a² + b² + 2ab அந்த மாதிரி ஃபார்முலாலாம் எழுதுவோம்ல. ஸோ அப்போ அந்த மேலே அந்த ஸ்கொயர் அப்படிங்கிறது எப்படி கொண்டு வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் சும்மா நான் பேராகிராஃப் டேக்கை யூஸ் பண்ணுறேன். ஸ்ட்ராங்கும் போல்டுக்கு யூஸ் பண்ணலாம், இஎம்மும் இட்டாலிக் யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டும் ஒரே வேலையை தான் செய்யும். ஸோ நீங்கள் இட்டாலிக் யூஸ் யூஸ் பண்ணாலும் இட்டாலிக்காக மாறும், இஎம்ன்றதை யூஸ் பண்ணாலும் இட்டாலிக்காக மாறும். ரெண்டும் ஒன்று தான், பெருசாக ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லை. நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ யூஸ் பண்ணிக்கலாம். சேம் ஸ்ட்ராங்கும் அந்த மாதிரி தான், அந்த போல்டு அப்படிங்கிறதும் அந்த மாதிரி தான். மேபி இங்கே சும்மா போடுவோமா, ஸ்ட்ராங் இங்கே ஒரு அப்படின்னு போட்டுட்டு இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன், a² அப்படின்றத நான் கொண்டு வரணும். ஸோ நான் ஏ போட்டுட்டேன். அந்த ஸ்கொயருக்கு என்ன பண்ணலான்னா சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ஒரு டேக் SUP அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ நான் இப்போ இதை நான் சேவ் பண்ணிட்டு இங்கே போயிட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த a² வந்துருச்சா, அந்த மேலே 2 போட்டு. அண்ட் அதே மாதிரி கர்ணன், ஸோ அவர் வந்து ஸ்ட்ராங்கும் போல்டும் ஒன்று தானே அப்படின்ற மாதிரி, ஐ மீன் போல்டு பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங் டேக்கை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இங்கே நம்ம இந்த பிளாக் ஆஃப் பேப்பர்ஸுக்கு போல்டு அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த மெனி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ராங் அப்படிங்கிற டேக் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுமே சேம் தான், நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்தந்த பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ நீங்கள் போல்டு யூஸ் பண்ணாலும் போல்டு ஆகும், ஸ்ட்ராங் அப்படிங்கிறத யூஸ் பண்ணாலும் ஸ்ட்ராங் ஆகும். அந்த டெக்ஸ்ட் ஸ்ட்ராங் மீன்ஸ் போல்டு, அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இந்த ஒரு ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா SUP சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு அதுக்கு பேர். SUP அப்படிங்கிற அந்த டேக் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் கொண்டு வரலாம். இப்போ நம்ம சும்மா ஒரு ஃபார்முலா எழுதுமே, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா, எப்பயும் மறக்காத ஃபார்முலா. ஸோ a² + b², ஸோ இங்கே ஸ்பேஸ் விட்டு வரக்கூடாது, b² + 2ab. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஃபார்முலா இருக்குமா? ஸோ இந்த மாதிரி அந்த ஃபார்முலா இருக்குது, a + b ² அப்படின்ற மாதிரி. இப்போ நான் இங்கே போயிட்டு மேபி இதை H1 போடுவோம், அப்போ தான் வந்து கொஞ்சம் போல்டாக தெரியும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா நமக்கு மேக்ஸில் இருக்க மாதிரியே வந்துருச்சு, a² + b² + 2ab = a + b ² அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு லெட்டருக்கு டாப்பில் வரணும், ஒரு சூப்பர் ஸ்கிரிப்ட் இதுக்கு பேர், இந்த டாப்பில் வர்றதுக்கு மேலே வரணும் அப்படின்னா SUP அப்படின்ற டேக் யூஸ் பண்ணணும்.
இப்போ இதுவே கீழே வரணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? கீழே வந்து A1 + B1 இல்லை A2 + B2 இல்லைனா வந்து நம்ம கெமிஸ்ட்ரி ஃபார்முலாஸ்லாம் வந்து O2 ஆக்சிஜனுக்கு O2ன்னு யூஸ் பண்ணுவோம், நைட்ரஜன் N அந்த மாதிரி அந்த கீழே 2 வரும். ஸோ அதுக்கு சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு SUB யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுவும் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று பார்க்கலாம். மேபி O2 SUB மேலே வரணும் அப்படின்னா SUP, கீழே வரணும் அப்படின்னா SUB. ஓகேவா? ஸோ 2 நான் இப்போ O2ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது எப்படி அங்கே தெரியுதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 2 வந்து கீழே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையானதை மேலே வரணும் அப்படின்னாலும் மேலே யூஸ் பண்ண முடியும், கீழே வரணும் அப்படின்னாலும் கீழேயும் இந்த மாதிரி இந்த சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அண்ட் அதே மாதிரி ஏதாவது ஒரு வேர்டை வந்து நான் டெலீட் பண்ண மாதிரி காட்டணும் அப்படின்னாலும் டெலீட் அப்படிங்கிற டேக் இருக்குது. ஸோ அது யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை ஃபார்மேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நிறைய டேக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை ஒன்று ஒன்றா அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை எங்கெங்கே எது தேவைப்படுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சும்மா டெலீட் டேக் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா அடித்த மாதிரி காட்டும். ஸோ இந்த மாதிரி டெலீட் அப்படிங்கிறது. ஸோ இதிலே வந்து ஹைலைட் பண்ணி காட்ட முடியும். ஸோ இந்த மாதிரி அந்த டெக்ஸ்ட்டை ஃபார்மேட் பண்ணுறதுக்கு நிறைய டேக்ஸ் வந்து இருக்குது HTML-ல. ஓகே. ஸோ இப்போ அடுத்தது வந்து இப்போ அடுத்தது ஹெட்டிங், பேராகிராஃப் இதெல்லாம் பார்த்தாச்சு. நான் வந்து ஒரு லிஸ்ட்டை உள்ளுக்குள்ளே கொண்டு வரணும். எனக்கு இப்போ லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ், அதாவது லிஸ்ட் ஆஃப் கண்டென்ட் வரணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, இங்கே லிஸ்ட்டில் 2 டைப் இருக்குது. ஓகேவா? ஆர்டர்டு லிஸ்ட், அன்ஆர்டர்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்குது. ஸோ மேபி நான் அந்த PDF ஷோ பண்ணுறேன். இது வந்து நம்ம பார்த்த அந்த போல்ட், இட்டாலிக் அதெல்லாம் அண்ட் லிஸ்ட். ஓகே. ஸோ இங்கே லிஸ்ட். ஸோ லிஸ்ட்டுன்றது நமக்கு 2 மொத்தமாக 3 இருக்குது. மெயினாக நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது 2. நீங்கள் எல்லாருமே டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டாட் வச்சு கண்டிப்பாக கிரியேட் பண்ணியிருப்பீங்க, இல்லை 1 2 3 போட்டு கிரியேட் பண்ணியிருப்பீங்க, இல்லை ABCD. ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு லிஸ்ட்டுக்கும் அந்த நம்ம அதை மாற்றி யூஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இங்கே HTML-லையும் நம்மளால் பண்ண முடியும். இங்கே HTML-ல ஆர்டர்டு லிஸ்ட், அன்ஆர்டர்டு லிஸ்ட், அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்குது. அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னா என்னன்னா, இந்த மாதிரி டாட்டு, ஸ்டாரு, இல்லை இந்த சர்க்கிள், இல்லை ஸ்கொயர் பாக்ஸ் போட்டு வர்றது. ஸோ இங்கே நீங்கள் வேர்டில் டாக்குமெண்ட்டில் பார்த்தா கூட இங்கே எல்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாட்டு, சர்க்கிள், ஸ்கொயர் இந்த மாதிரி விஷயங்கள். இதுவே 1 2 3 போட்டோ, இல்லை ABCD போட்டு, இல்லை வேற ஏதாவது அந்த ரோமன் லெட்டர் எல்லாம் போட்டு வந்துச்சு அப்படின்னா அதை ஆர்டர்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது ஒரு டைட்டில், அது கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன், அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அது எப்படி இங்கே ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அன்ஆர்டர் லிஸ்ட் பார்க்கலாம். அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு UL அப்படின்ற ஒரு டேக் இருக்குது. ஓகே. ஸோ நான் UL அப்படின்ற டேக் நான் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு தேவையான லிஸ்ட் ஐட்டம்ஸ் நான் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு லிஸ்ட் அப்படிங்கிறது நான் வந்து மேபி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு போகலாமா? மேபி ஷூஸ் அப்படின்னு நான் சும்மா கொடுக்குறேன். என்னோட 2வது லிஸ்ட் வந்து ட்ரெஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அண்ட் 3rd ஒன் என்ன கொடுக்கலாம்? சும்மா செயின்ஸ், சும்மா நமக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி லிஸ்ட் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அன்ஆர்டர் லிஸ்ட், ஆர்டர் லிஸ்ட், டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த UL டேக்கை யூஸ் பண்ணி அதுக்குள்ளே இந்த லிஸ்ட்டை நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு என்னோட டாக்குமெண்ட்டில் போய் பார்த்தேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டாட் வச்சு எனக்கு அந்த லிஸ்ட் வந்து வந்துருச்சு. ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கிறதுனால. இதுவே அந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு பதிலாக நான் ஆர்டர் லிஸ்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ சும்மா ஒரு செப்பரேஷனுக்காக ஆர்டர் லிஸ்ட்டுக்கு OL அப்படிங்கிற டேக்.
ஆர்டர் லிஸ்ட். ஸோ அதில் எல்லாமே இதில் வந்து டேக் எல்லாமே நம்ம என்ன ப்ரொனவுன்சியேஷன் பண்ணுறோமோ அந்த இதை பொறுத்து தான் இருக்கும். போல்டுனா பி, ஆர்டர் லிஸ்ட்னா ஓஎல், அன்ஆர்டர் லிஸ்ட்னா யூஎல், பேராகிராஃப்னா பி, ஹெட்டிங்னா ஹச். ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச வேர்டோட அந்த ஒரு லெட்டரை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால நம்ம டேகை மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னும் பெருசாக இருக்காது. ஸோ எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆர்டர் லிஸ்ட்டுக்கு ஓஎல் அப்படிங்கிறது. ஸோ இங்கேயும் நான் லிஸ்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சேம் எல்ஐ அப்படின்ற டேகை கொடுத்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே ஆர்டர் லிஸ்ட்டில் நான் இங்கே கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு 1 2 3 போட்டு வரும். ஓகேவா? ஸோ இது வந்து அன்ஆர்டர் லிஸ்ட் டாட் வருது, இது ஆர்டர் லிஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ இதுவே வந்து எனக்கு இங்கே 1 2 3 வேணாம், எனக்கு ஏபிசிடி வேணும் அப்படின்னாலும் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்துட்டு டைப் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த டைப்பில் இந்த டைப்பில் வந்து 1 இருக்குது, வேணும்னா 1 2 3 ஆல்ரெடி இருக்குது, நம்ம பார்த்தாச்சு. வேணும்னா ஏ, கேப் லெட்டர் ஏ, ஸ்மால் லெட்டர் ஏ போட்டுக்கலாம். இந்த ரோமன் லெட்டர்ஸும் யூஸ் பண்ணலாம் 1 2 3க்கு. ஸோ இப்போ நான் வந்து சும்மா கேப்ஸ் லெட்டர் ஏ கொடுக்குறேன். இதை கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிட்டு என்னோட ப்ரௌசரில் போயிட்டு கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 வந்து ஏபிசிடியாக மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுவே வந்து இந்த இந்த லிஸ்ட்டுக்கு நான் வந்து மாற்றணும், அதாவது அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு நான் வந்து டாட்டை சர்க்கிளாக மாற்றணும் அப்படின்னா இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்லேயே வந்து நம்மளால் சில விஷயங்கள் தான் பண்ண முடியும். அதாவது சர்க்கிள் வைக்கலாம், டாட் வைக்கலாம், ஸ்கொயர் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். ஓகே? ஸோ பட் இந்த மாதிரி டைப் கொடுத்தா ஒர்க் ஆகாது. நீங்கள் இந்த மாதிரியும் கொடுக்கலாம். இன்னொன்று இருக்குது. ஸோ ஸ்டைல் அப்படிங்கிற அட்ரிபியூட் யூஸ் பண்ணி லிஸ்ட் ஸ்டைல் டைப் அப்படின்னு கொடுத்து நீங்கள் கொடுக்கலாம், ஸ்கொயர், சர்க்கிள் அந்த மாதிரி. ஸோ 2 விதமாக நம்மளால் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி போட்டிங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கொயர் வந்திருக்கும். ஸோ இதுலேயுமே வந்து ஒரு மினிமம் ஆஃப் ஒரு அதாவது கொஞ்சம் தான் வந்து இருக்கும். நம்ம ஸ்டாரு இல்லை அந்த டிக்கு அதெல்லாம் வேர்டில் இருக்குது, இங்கே யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா டிஃபால்ட்டாக அங்கே கிடையாது. அது ஹெச்டிஎம்எல்ல டிஃபால்ட்டாக கொடுக்கல. நம்ம வேணும்னா நம்ம மேனுவலாக இங்கே ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா இந்த லிஸ்ட்டுக்கு முன்னாடி போயிட்டு ஒரு ஸ்டாரோ இல்லை ஏதோ ஆட் பண்ணிக்கலாம். பட் அவங்களே ஹெச்டிஎம்எல்லே கொடுக்குற அந்த டேக்லாம் அது கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போது இந்த மாதிரி டைப் கொடுத்து கொடுக்க முடியும், இல்லை இந்த மாதிரி ஸ்டைல் டேகை கொடுத்து ஸ்டைல் ஆட்ரிபியூட்டை கொடுத்து நம்மளால் அந்த இதை வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இல்லை எங்கேயுமே டைப் கொடுத்து பண்ணிக்க முடியும். ஸோ டைப் சர்க்கிள் இல்லை இந்த டைப்லேயே வந்து ஸ்கொயர் அந்த மாதிரி இதுலேயே வந்து டாட் பை டிஃபால்ட் டாட் தான் வரும். ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து லிஸ்ட்டு, நமக்கு என்ன மாதிரி லிஸ்ட் வேணுமோ வச்சுக்கலாம். ஸோ ஃபைனலி டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதை பார்ப்போம். ஸோ ஹெச்ஆர் கொடுத்துட்டு இந்த டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டுக்கு டிஎல். ஓகே? ஸோ அதுதான் வந்து அந்த டேக், மெயின் டேகு. அதில் டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் டேட்டா அப்படின்றது கொடுக்கணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து ஷூஸ் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷன் டேட்டாவாக கொடுத்துருக்கேன், டைட்டிலாக கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் டேட்டா டிடி அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் டேட்டா, அது தீஸ் ஆர் ஷூஸ் அந்த மாதிரி சும்மா ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதை நம்ம போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில், அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி கொஞ்சம் உள்ள தள்ளி அந்த சென்டென்ஸ் காட்டும். ஸோ இது டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த 3 டைப் ஆஃப் லிஸ்ட். ஓகே ஓகே மேபி ஆல்ரெடி 7:15. ஓகே, நம்ம இன்னொரு கொஞ்சம் பார்க்கலாம், அதுக்கப்புறம் இந்த செஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது ஒரு இமேஜை எப்படி கொண்டு வருது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? இமேஜை கொண்டு வரதுக்கு ஐஎம்ஜி அப்படிங்கிறதா இமேஜ் டேக். இந்த இமேஜ் டேகுக்கு க்ளோசிங் டேக் கிடையாது. ஓகேவா? ஸோ நான் வந்து ஐஎம்ஜின்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி இமேஜ் டேக் வந்துடும். ஸோ ஓப்பனிங் டேக் மட்டும்தான், க்ளோசிங் டேக் கிடையாது. இதில் இந்த எஸ்ஆர்சி அப்படிங்கிற ஆட்ரிபியூட் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த இமேஜ் என்ன இமேஜ் அப்படிங்கிறத நம்ம இந்த எஸ்ஆர்சியில் தான் கொடுக்க முடியும்.
ஓகேவா? எஸ்ஆர்சி அப்படிங்கன்னா சோர்ஸ், இமேஜ் சோர்ஸ் என்ன அப்படின்றது. ஓகேவா? ஸோ இப்போ நான் போயிட்டு சும்மா ஆன்லைனில் என்ன இமேஜ் கொடுக்கலாம்? ஓகே, மேபி HTML டைப் பண்ணுவோம். HTML. ஓகே, இது இமேஜஸ் வராது. சாஃப்ட்வேர் சும்மா இந்த மாதிரி டைப் பண்ணி ஒரு இமேஜஸ் போயிட்டு இந்த ஒரு இமேஜ். ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இமேஜோட சும்மா இந்த இதை வந்து லிங்க் அட்ரஸை காப்பி பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்கள் லிங்காகவும் கொடுக்கலாம், இல்லை உங்களோட நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த இதையும் கொடுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த லிங்காக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது நான் டவுன்லோட் பண்ணி எப்படி வைக்கலான்னு காட்டுறேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அந்த இமேஜோட யூஆர்எல், ஆன்லைனில் இருக்க ஒரு யூஆர்எல். ஓகேவா? ஸோ நான் இதை சேவ் பண்ணிட்டு நம்மளோட ஃபைலில் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். யூஆர்எல் தப்பாக இருக்கு. ஸோ இது கிளிக் பண்ணி இமேஜுக்குன்னு தனி யூஆர்எல் கிடையாதா? ஓகே. தெரியும். ஓகே, ஸோ அந்த இமேஜ் வந்துருச்சா? ஸோ அந்த இமேஜோட அந்த கரெக்டான யூஆர்எல் நம்ம கொடுக்கணும், அப்போ தான் அது வந்து லோட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆன்லைன் லிங்க்கையும் நான் இப்போ இங்கே வந்து போயிட்டு நீங்கள் ஆன்லைன் இது யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி இமேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த காப்பி இமேஜ் அட்ரஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் கொடுத்து அதை காப்பி பண்ணி அந்த யூஆர்எலை இமேஜ் சோர்ஸ் எஸ்ஆர்சி அப்படின்ற அந்த ஒரு ஆட்ரிபியூட்டில் போட்டிங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்துடும். ஓகே, ஸோ இப்போது இங்கே ஆல்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆல்ட் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ பழசு ஒரு லிங்க் கொடுத்தல, அதை வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். அது வந்து இமேஜ் வரலையா? ஸோ இந்த மாதிரி இமேஜ் வராதப்ப எனக்கு அங்கே என்ன தெரியணும் அப்படிங்கிறது இந்த ஆல்ட்டை வச்சு நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் லைஃப் சைக்கிள் இதுவா? ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் ஓகே. ஸோ SDLC, அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு எப்போலாம் இந்த இமேஜ் லோட் ஆகலையோ அப்போல்லாம் எனக்கு அந்த ஆல்ட் அப்படிங்கிற நான் என்ன ஆல்டர்னேட்டிவாக கொடுத்துருக்கனோ அது வந்து எனக்கு தெரியும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் தெரில, அதுக்கு பதிலாக இந்த SDLC அப்படின்றது எனக்கு இங்கே தெரியுது. ஓகேவா? ஸோ அந்த ஆல்ட் அப்படிங்கிறது இதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த லிங்கை மாற்றிடுறேன். போனால் இது வந்து கரெக்டான பாத் கொடுத்துருக்கோம், அதனால் வந்து இந்த இமேஜ் வந்து லோட் ஆகிருக்கும். இதுவே டவுன்லோட் பண்ணி நீங்கள் பண்ணணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த டவுன்லோட் பண்ண ஃபைல் எங்கே இருக்கோ, எக்ஸாக்டாக எங்கே இருக்கோ அதோட பாத்தை நீங்கள் கரெக்டாக காப்பி பண்ணி இங்கே இந்த எஸ்ஆர்சியில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இமேஜ் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ உங்களோட இப்போ லோக்கலில் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி பண்ணிக்கணும். ஓகே, அண்ட் அடுத்தது வேறு என்ன டேக்? இன்னும் கொஞ்ச நேரம் கண்டினியூ பண்ணலாமா? இல்லை மேபி அருள் எஸ் இமேஜுக்கு ஓப்பனிங் டேக் மட்டும் தானா? எஸ், இமேஜுக்கு ஓப்பனிங் டேக் மட்டும்தான். வேற நீங்கள் வந்து அதுக்கு அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சில டேகுக்கு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் அதாவது பேராக இருக்கும், சில டேகுக்கு பேர் இருக்காது. ஓகேவா? ஓகே, ஸோ மேபி இன்னைக்கு ஃபைனலி ஒரே ஒரு டேக் மட்டும் பார்க்கலாம், ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. ஸோ யா, ஓகே. ஸோ இப்போ வந்து இமேஜ் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து ஒரு லிங்க் என்னோட பேஜுக்கு நான் கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா
ஏ அப்படிங்கிற டேக் வைக்கலாம். ஸோ அதாவது நான் என்னோட பேஜுக்கு லிங்க்கை கொண்டு வரணும். அண்ட் அந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த பேஜுக்கு போகணும். ஸோ இந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் நிறைய வெப்சைட்டில் ஃபேஸ்புக் ஐகான்லாம் இருக்கும், கூகுள் ஐகான் இருக்கும், வாட்ஸ்அப் ஐகான், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி அந்த ஐகான்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துக்கு அது ஆட்டோமேட்டிக்காக போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஏ டேக் யூஸ் பண்ணணும். ஆங்கர் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஏ டேக் நடுவில் நான் வந்து சும்மா கூகுள் அப்படின்னு நான் சும்மா அடிச்சு வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த கூகுளோட லிங்க், இந்த கூகுளை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கூகுளோட லிங்க்குக்கு போகணும். இதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஓகே, நான் இப்போ இங்கே வந்து google.com அப்படின்றத ஓப்பன் பண்ணிட்டு இங்கே மேலே தான் வந்து அந்த google.comோட URL இருக்கும். நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே போயிட்டு இந்த ஹச் ரெஃபரன்ஸ், இந்த கூகுள்ன்ற டெக்ஸ்ட்டுக்கு எது ரெஃபரன்ஸ் அப்படின்றது தான் இந்த இது ஹச் ரெஃபரன்ஸ் சொல்லும். ஸோ இந்த இதுக்குள்ளே போயிட்டு ஹச் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஏ டேக்குக்கான ஒரு ஆட்ரிபியூட். ஓகே, ஸோ நான் இங்கே போயிட்டு நான் இந்த www.google.com அப்படிங்கிறத பேஸ்ட் பண்ணிட்டேன். இல்லை நீங்கள் ஜஸ்ட் இங்கே வெறும் www.google.com டைப் பண்ணாலும் வரும். ஓகே, ஸோ இதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே நம்மளோட பேஜில் போய் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது, தெரிய மாட்டேதா? ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கூகுள் அப்படின்ற அந்த வேர்டு தான் நமக்கு தெரியுது, ஆனால் அந்த லிங்க் நமக்கு தெரியல. கரெக்டாக இது இந்த நம்ம ஏ டேக் கொடுத்ததுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர் அப்புறம் அந்த கீழே வர லைன் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக லிங்க் அப்படின்றதுனால எடுத்துக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இந்த கூகுள் அப்படின்றத கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு google.comக்கு ரீடைரக்ட் ஆகிடும். இப்போ நான் அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணேன், இந்த google.comக்கு வந்துருச்சு. ஓகே, இது நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணது. மேபி நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன், இதுவும் வேணாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம HTML ஃபைலு. நான் இதை இப்போ ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு கூகுள் வந்துடும். என்ன லிங்க் நம்ம கொடுக்குறோமோ அந்த ஃபைல் இங்கே வந்துடும், அந்த ஃபைலுக்கு நம்மளை கொண்டு போயிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கிளிக் பண்ணால் எனக்கு அந்த வேற ஒரு பேஜுக்கோ இல்லை வேற ஒரு ஃபைலுக்கோ இல்லை வேற ஒரு லிங்க்குக்கோ போகணும் அப்படின்ற இது சுச்சுவேஷனில் நம்ம இந்த ஏ டேக் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி இப்போ இங்கே ஆன்லைன் லிங்க் மட்டும்தான் இங்கே யூஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போ உங்ககிட்ட வந்து இப்போ நம்ம கிட்ட இந்த ry.html அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கா? நான் இங்கே சும்மா ஒரு டெக்ஸ்ட் போடுறேன். இப்போ வந்து லிங்க் தானே டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ லிங்க் அப்படின்னு சும்மா போட்டிருக்கேன். இந்த இதில் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபைலுக்கு அந்த கூகுள் அப்படின்ற அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணால் போகணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா நான் இந்த இடத்துல இந்த ஃபைலோட பாத், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஃபைலோட லொக்கேஷன் எங்கே, அதோட பாத் என்ன அப்படின்றத நம்ம கரெக்டாக சொல்லணும். ஸோ அப்போது இந்த காப்பி பாத் அப்படிங்கிறது நம்ம சூஸ் பண்ணி இந்த ஒரு ஆப்ஷன் இங்கே போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். அதில் இந்த காப்பி பாத் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஹச் ரெஃபரன்ஸில் போயிட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும். எங்கே இருக்குது அப்படின்றது எக்ஸாக்ட் லொக்கேஷன் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ அப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே போயிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த அங்கே இருக்கா, நான் இப்போ இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு நான் கொடுத்த அந்த ஃபைலுக்கு வந்துருச்சு. அந்த ஃபைலை எனக்கு ஓப்பன் பண்ணிடுச்சு. ஸோ அந்த ஃபைலை நம்ம லிங்க்குன்னு மட்டும்தான் வச்சுருக்கோம். ஸோ லிங்க்கு தெரியுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு லோக்கலில் இருக்க ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணணும், அதாவது உங்கள் சிஸ்டமில் இருக்க ஃபைலை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ண முடியும். ஆன்லைனில் ஒரு லிங்க் இருக்க அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணனாலும் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நம்ம ஃபைல் எங்கே இருக்கோ அதே இடத்துல அந்த லிங்க்கும் ஓப்பன் ஆகுது. அதே டேபில் புதுசாக ஒரு டேப் கிரியேட் ஆகலை. நான் இப்போ இங்கே கூகுள்னு கிளிக் பண்ணேன்னா அதே டேபில் எனக்கு அந்த ஃபைல் வந்து மாறுது. இப்போது எனக்கு இந்த ஃபைல் இதே டேப்பில் வேணாம், புதுசாக ஒரு டேபுக்கு இங்கே புதுசாக நியூ டேப் ஓப்பன் பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த ஏ டேக்கில் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஸோ இதில் இந்த 4 ஆப்ஷன் இருக்குது. பிளாங்க்கு, பேரண்ட்டு, செல்ஃபு, டாப்பு. இந்த செல்ஃபுன்றது தான் நம்ம இப்போ பார்த்தது அதே டேபில் ஓப்பன் ஆகுறது. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் தான் அது இருக்கும் பை டிஃபால்ட். ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக அதே டேபில் ஓப்பன் ஆகுது. இதுவே நான் இங்கே பிளாங்க்குன்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போது ஒரு நியூ டேபுக்கு போகும். இப்போ நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கூகுள் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்துருச்சா, நம்மளோட பேஜ் இது இங்கே இருக்குது, பக்கத்தில் ஓப்பன் ஆகிடுச்சு. ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணி அங்கே வந்து அது லோட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு நியூ டேப்புக்கு போனனால நம்மளால் இதை வந்து பண்ண முடியும். ஓகே, இதில் இன்னும் 2 ஆப்ஷன் இருக்குது, டாப்பு, பேரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து
இப்போ இந்த ஒரு HTML பேஜுக்கு ஏதாவது ஒரு பேரண்ட் பேஜ் இருக்கு அப்படின்னா அந்த பேஜில் அது ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பெருசாக அதில் யூஸ் பண்ண மாட்டீங்க. பட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க பேரண்ட்னா என்ன, டாப்னா என்ன அப்படின்ற மாதிரி மட்டும். ஓகே. பட் நீங்கள் உங்களோட ரியல் டைம் ப்ராஜெக்டில் எதாவது பண்ணீங்க அப்படின்னா இந்த பிளாங்க் பண்ணலாம், இல்லைனா அந்த செல்ஃபாக இதில் பண்ணலாம். ஒரே டேப்ல இல்லை நியூ டேப்ல ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஓகே ஓகே. ஸோ ஐ திங்க் நம்ம கொஞ்சம் நிறைய கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் யா, மேபி இன்னைக்கு செஷன் எண்டுக்கு வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு இப்போ வேற ஏதாவது கொஸ்டின் இல்லை வேற ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் இப்போ கேட்கலாம். இன்ன வரைக்கும் நம்ம பண்ணது மேபி இல்லைன்னா நான் ஒரு டைம் சும்மா ஒரு 2 மினிட்ஸ் எடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு ரீகால் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட்டோ கேளுங்க. ஸோ இன்னைக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா HTMLனா என்ன, ஃபஸ்ட்டு மார்க்அப் லாங்குவேஜ்னா என்ன, அதில் இருக்க டைப்பு, அதுக்கப்புறம் HTMLனா என்ன, அதோட ஹிஸ்ட்ரி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு HTMLோட பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதில் என்னென்ன இருக்கும், ஒரு டேக்னா என்ன, ஒரு எலமெண்ட்னா என்ன, அதோட சின்டாக்ஸ், அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், எது எதெல்லாம் சேர்ந்தது ஒரு எலமெண்ட். அண்ட் அதுக்கப்புறம் ஹெட்டிங் டேக் பார்த்தோம். அப்புறம் பேராகிராஃப் டேக்னா என்னன்னு பார்த்தோம். அந்த டெக்ஸ்ட் ஸ்டைல் பண்ணுறதுக்கு போல்டு, இட்டாலிக் அந்த மாதிரி டேக் எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இமேஜ், லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த லிங்க். ஸோ இது எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இல்லை டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேட்கலாம்.